சென்னை ரேபிடோ இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. என்ன நடந்தது? வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். சென்னை கே நகரில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு வந்த 20க்கும் மேற்பட்ட ரேபிடோ ஓட்டுநர்கள் மாலை 6 மணிக்கு பிறகு வட்டார போக்குவரத்து அதிகாரியை சந்திப்பதற்காக காத்திருந்தனர். 9 மணி ஆன பிறகும் தொடர்ந்து அவர்கள் காத்திருந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். அப்போது ரேபிடோ ஓட்டுநர்கள் காவல்துறையினரிடம் தாங்கள் மீனம்பாக்கம் பகுதியில் ரேபிடோ இருசக்கர வாகனம் ஓட்டிச் செல்லும் பொழுது அங்கு வந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலர் தங்களை மடக்கி பிடித்ததாகவும் பின்னர் அங்கு வந்த வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் தங்கள் இருசக்கர வாகனங்களுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் என்றும் தெரிவித்துள்ளனர். அதேபோல இதுகுறித்து கேட்டபொழுது கே நகர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு நேரில் வருமாறு தெரிவித்து சென்றதால் அங்கு சென்று காத்திருந்துள்ளனர். ஆனால் வெகு நேரமாக காத்திருந்தும் எந்த அதிகாரியையும் தங்களால் சந்திக்க முடியவில்லை என்பதால் தொடர்ந்து காத்திருக்கிறோம் என்றும் அலுவலக நேரம் முடிந்து எல்லோரும் புறப்பட்டு சென்ற நிலையில் அலுவலகத்தின் நுழைவாயில் கதவு கூட பூட்டப்பட்டுள்ளது. ஆனால் தாங்கள் உள்ளேயே காத்திருக்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் தெரிவித்தனர். இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என கூறிய அவர்கள் இருசக்கர வாகனம் இல்லாமல் வீட்டிற்கு திரும்ப முடியாது என்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதால் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தங்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனங்களை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி அலுவலக வளாகத்திலிருந்து வெளியேற்றி பின்னர் அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருசக்கர வாகனங்களை வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்த அனுமதி இல்லை. ஆகவே விதிமீறலில் ஈடுபட்ட ரேபிடோ ஓட்டுநர்களுக்கு அவ்வப்போது அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் மீனம்பாக்கம் பகுதியில் இருசக்கர வாகனங்களில் வணிக ரீதியில் ஆட்களை ஏற்றிச் சென்றவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர். கோர்ட்டுக்கு ஆப்போசிட் தான் வண்டி புக் பண்ணது. புக் பண்ணி ஜஸ்ட் 1 செகண்ட் கூட இல்ல, வண்டி நகர்ந்து உடனே போட்டு வந்து ஆட்டோ டிரைவர் தான் மடக்கி பிடிச்சாரு. இதுல போலீஸ்காரோ இல்ல ஆர்டிஓ ஆபீஸ்ல யாரும் பிடிக்கல. அவங்க பிடிச்சது ஃபுல்லுமே ஆட்டோ டிரைவர் தான். எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. நாங்க ரேபிடோ ஓட்டிருக்கோம். ரேபிடோ ஆபீஸ்ல இருந்தோ இல்ல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு வரல. இது வரைக்கும் நாங்க ஓட்டிட்டு இருக்கோம். ரேபிடோ தான் ஓட்டணும். இது எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. இப்ப அங்க பிடிச்சது ஆட்டோ டிரைவர் தான் பிடிச்சாரு. இது வட்டார ஆட்சியாளரோ இல்ல போலீஸோ யாரும் பிடிக்கல. கரெக்டா மதியம் ஒரு 12 மணி போல ஒரு மீனம்பாக்கம் ரேபிடோ இது கிரவுண்ட் டெஸ்ட் டிரைவிங் இடத்துல ஒரு 4-5 ஆட்டோ லோக்கல் ஆட்டோ டிரைவர்ஸ் ரேபிடோ புக் பண்றாங்க. எப்படி புக் பண்றாங்கன்னா பேசஞ்சர்ஸா புக் பண்றாங்க. இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும், பேசஞ்சர் புக் பண்றாங்க. உங்களுக்கு யூஸ்வலா ரேபிடோ புக்கிங் எப்படி இருக்குன்னு புக் பண்ணிட்டு கரெக்டா அந்த லொகேஷன் மார்க் பண்ணிட்டு அந்த லொகேஷன் வந்ததுக்கு அடுத்து அங்க ஒரு 10 ஆட்டோ டிரைவர்ஸ் லோக்கல் ஆட்டோ டிரைவர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இவங்க ரேபிடோ புக் பண்ணதுக்கு ஸ்பாட்ல இறங்குறாங்க இல்லையா ஓடிபிக்காக. அந்த டைம்ல வண்டியோட கீயை புடிங்கிட்டு வண்டியை சீஸ் பண்ணி உள்ள அந்த டெஸ்ட் டிரைவ் கிரவுண்டுக்குள்ள கூட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போய் மதியம் ஒரு 12 மணி நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தருக்கு அங்க லோக்கல் இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் புக் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போயிருந்ததுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாரோட பைக் அந்த கீஸ் எல்லாமே சீஸ் பண்ணிடுறாங்க. சீஸ் பண்ணிட்டு இந்த கே நகர் ஆர்டிஓ ஆபீஸ் சொல்லி இங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு, காவேரி ஒரு இன்ஸ்பெக்டர், அது இங்க இருக்கிற லோக்கல் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியோட இன்ஸ்பெக்டர். அவர் ஒரு 5 o'clock அரௌண்ட் அந்த டைம் வராரு. வந்துட்டு என்ன சொல்றாருன்னா நான் தான் ஆர்டிஓ, எங்களுக்கு இந்த மாதிரி நேத்து ஜியோ பாஸ் ஆயிருச்சு, நேற்று கவர்மெண்ட் நியூஸ்லயும் போட்டிருக்காங்க, ரேபிடோ ஊபர் நியூஸ்லயும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காரு. ஆனா பட் இது வரைக்குமே உங்களுக்கும் தெரியும், எல்லா காமன் பீப்புளுக்கும் தெரியும், இது வரைக்கும் ரேபிடோ எந்த இடத்துலயும் பேன் பண்ணவும் இதை க்ளோஸ் பண்ண எங்கேயுமே ஆர்டரும் பாஸ் ஆகல, ஜியோவும் பாஸ் ஆகல, ஸ்டில் டேட்டே எந்த ஜியோ பாஸ் ஆகல. ஆனா பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா லோக்கல்ல இருக்கிற ஆட்டோ டிரைவரோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி அந்த காவேரின்னு சொல்லி இன்ஸ்பெக்டருக்கு அமௌண்ட் சம்திங் பே பண்ணிருக்காரு போல. பே பண்ண அந்த பேசிஸ்ல அங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் தான் இவங்க இருக்கிற எல்லாருமே பிடிச்சிருக்காரு. எல்லா பைக்ஸையும் அவங்க வாங்கவும் செஞ்சிருக்காரு, பைக்ஸ் கீஸும் வாங்கியிருக்காரு. எப்படி வாங்கியிருக்காருன்னா நாங்க எல்லாம் உள்ள இருக்கிற டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஒன் ஆஃப் அத்தாரிட்டி சொல்லி ஃபேக்கா கம்ப்ளைண்ட் ஃபேக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பண்ணிருக்காங்க. கேட்டதுக்கு என்ன சொல்லணும், நாங்க உள்ள இருக்கிற பீப்புள், நாங்க உள்ள இருக்கிற அத்தாரிட்டி அந்த சேம். அது இல்லாம இவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணி இவங்க செயலுக்கிற ரைட்ஸை கேட்டதுக்கு அங்க இருக்கிற லோக்கல் ஆட்டோ டிரைவர்ஸ் வச்சு அடிக்கவும் செஞ்சிருக்காங்க. மதியம் 12 மணில இருந்து இவங்க யாருமே சாப்பிடவும் இல்லை, வெளியே போகவும் இல்லை. எல்லாரும் வண்டியுமே அந்த மீனம்பாக்கம் டெஸ்ட் டிரைவ் சொல்ல அந்த கிரவுண்ட்ல தான் வச்சிருக்காங்க. இவங்க ஒரு 5 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணதுக்கு அந்த ஆடியோ வந்திருக்காரு, அந்த டிரான்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா நான் எல்லாருமே ஃபைன் போட்டுட்டேன், நீங்க 10,000 ரூபாய் கட்டுங்க, அப்படி இல்லைன்னா வண்டி கொடுக்க முடியாது அப்படின்றாங்க.